பள்ளி, ஸ்கூல் பிரின்சிபால் மற்றும் டீச்சர்ஸ் அண்டு ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பதிவு, பெற்றோர்களும் இந்த பதிவை பார்க்கலாம். இன்று நான் யூனிக் அகாடமி 1994 ஆண்டு முதல் இன்று வரைக்கும் யூனிக் அகாடமியில் நான் கல்வித்துறையில் 30 ஆண்டுக்கு மேலே இருக்கேன். அதே மாதிரி நான் 2000 ஐஏஎஸ் கோச்சிங் டெல்லியில் படிச்சுட்டு போட்டித் தேர்வு 2001 நான் நடத்திட்டுருக்கேன். 25 ஆண்டுகளாக போட்டித் தேர்வில் 25,000 மாணவர்களுக்கு மேலே யூனிக் அகாடமியில் படித்து பல்வேறு துறைகளில் இன்றைக்கி ஆசிரியராக மட்டும் 12,000 பேர் இருக்காங்க. ஏஹெச்எம் 6,000 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத போலீஸ், எஸ்ஐ, டிஎன்பிசி குரூப் 1 டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 முனிசிபல் கமிஷனர், ஆர்ஐ, அதே மாதிரி டெப்டி ரிஜிஸ்டர், டெப்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் இங்கே யூனிக் அகாடமியில் படித்து பாஸ் பண்ணி பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் வங்கி தேர்வு எழுதி 5000க்கு மேல் தமிழ்நாடு முழுவதும், அதே மாதிரி இந்தியா லெவலில் யூனிக் அகாடமியில் படித்து இன்றைக்கி வங்கி தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் எஸ்எஸ்சி, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், இந்த இதுலேயும் 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. போலீஸில் 2500க்கு மேலே இங்கே படித்தவங்க பணியாற்றி வராங்க. எஸ்ஐயில் 500க்கும் மேற்பட்ட இப்போ 2001 முதல் இது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணி எஸ்ஐயாக இருந்து நிறைய பேர் இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பியாக இருக்காங்க. அந்த மாதிரி எஸ்ஐ தேர்வுக்கும், ரயில்வே தேர்வுக்கும், வங்கி தேர்வுக்கும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் போன்ற தேர்வுக்கும் இங்கே படித்து, அதே மாதிரி யூஜிசி நெட் செட் காலேஜ் லெக்சர்ஸ்க்கான காமன் பேப்பர் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுக்கிறோம். அதேமாதிரி யூஜி, பிஜி, டிஆர்பி, டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சியும் யூனிக் அகாடமி மிக சிறப்பாக நடத்தி வருகிறது. டெட் யூஜி டிஆர்பி அப்படின்னு 2001 நான் டெல்லியிலேருந்து வந்த பிறகு டிஎன்பிசியை கவர்மெண்ட்டு ஒரு 5 வருஷம் பேன் பண்ணி டிஆர்பி கொண்டு வரப்போ ஃபஸ்ட்டு டிஆர்பின்ற சப்ஜெக்ட் யூஜி, பிஜி ஆரம்பித்து அதில் டாப் லெவல் 76 பேர் ஃபஸ்ட்டு பேர் படித்தாங்க. அதில் 72 பேர் பாஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகள் யூனிக் அகாடமி நடத்தி 25,000 மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த 25 ஆண்டுக்கு மேலே இந்த இன்ஸ்டியூட் ரன் ஆகிட்டு இந்த தருணத்தில் பல்வேறு மாணவர்களுக்கு எப்படிலாம் ஊக்குவிச்சு சின்ன வயசுலேருந்து அவங்க ரத்தத்திலேயே நான் ஒரு நல்ல அதிகாரி ஆகணும், உயர்ந்த பதவியில் வரணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் பேரண்ட்ஸ் நினைப்போம், எங்களுக்கெலாம் அந்த குறிப்பிட்ட வயசில் அதுக்கான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு நினைப்போம். இப்போ அந்த மாதிரி வழிகாட்டுதலுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் லெவலில் 2020 ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் 6, 7, 8க்கு சப் ஜூனியர் லெவல், 9th 10th படிக்கிற மாணவர்களுக்கு ஜூனியர் லெவல், +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணோம். ஏன்னா அந்த திறனறி தேர்வு, பொதறிவு வளர்த்தி மாணவர்கள் அவங்க படிக்கிற தேர்வும் நல்லா எழுதலாம். இந்த மாதிரி தேர்வு எழுதுகிறப்ப இப்போ இருந்தே நான் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஐஏஎஸ் எக்ஸாம்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காகவும் இந்த தேர்வு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் 10th முடித்தோடனே நல்ல டாப் மார்க் எடுத்துருக்கவங்களை கேட்டால் வாட் இஸ் ஒரு ஃபியூச்சர் எய்ம் என்னென்னா ஐஎம் பிகேம் கலெக்டர்னு சொல்லுவாங்க, இல்லை டாக்டர், இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி என்னென்னே தெரியாது, ஆனால் அது ஆகும்னு நினைப்பாங்க. பட் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் அதை நினைக்கலாம் அப்படின்றத இந்த நாங்கள் தேர்வு மாணவர்களுக்கு நடத்துகிறோம். அதே மாதிரி அதில் என்னென்னா அந்த ஊக்குவிக்கிறதுக்காக டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம்னா, ஸ்கூல் அந்த ஒவ்வொரு லெவல்லையும் 3 பேருக்கு அவார்டு, மெடல், சர்டிஃபிகேட் எல்லாமே நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கடுத்து எழுதுகிற அத்தனை பேருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் பார்க்குறப்பெல்லாம் நம்ம இந்த தேர்வு எழுதியிருக்கோன்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்காகவும், அடுத்தடுத்து இந்த வருஷம் கிடைக்கலையா, அடுத்த வருஷம் நான் அந்த டாப் 3ல் வரணும் அப்படின்ற எண்ணமும் மாணவர்களுக்கு வரணுன்றதுக்காகவும் இந்த தேர்வு நாங்கள் நடத்துகிறோம். இப்போது லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா, ஒரு சில ஸ்கூலில் சின்ன கிளாஸ் இன்னும் கீழே இருக்கிற கிளாஸ் 3rd, 4th, 5th கேட்டிருந்தாங்க. அந்த 3rd, 4th, 5th நாங்கள் ப்ரைமரி லெவல், அதாவது நர்சரி லெவல் ஜூனியர் ஐஏஎஸ்னு வச்சுருந்தோம். இந்த வருஷம் 1st, 2க்குமே ப்ரைமரி லெவல்
ஜூனியர் ஐஏஎஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் கொஷின்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் படிக்கிற மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி, இப்போ அதில் வந்து ஒரு ஆப்பிள் அப்படின்னா அது 2 லெட்டர் கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு 100, இப்போ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100னா அதில் 2 லெட்டர் இருக்காது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ்ஸு, மைனஸ் இந்த மாதிரிலாம் வந்து வர மாதிரி. அப்புறம் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் நேம் கொடுத்துருப்போம், ஃப்ரூட்ஸ் நேம் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து அந்த லெவலுக்கு தகுந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அதை எழுதலாமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஷின் நாங்கள் செட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் கொடுத்துருப்போம். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 100 மார்க்கு. அதில் வந்து இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து இங்கிலீஷ்லேருந்து 10 கொஷின் வரும், மேக்ஸில் 10 கொஷின் வரும், சயின்ஸில் 10 கொஷின், சோஷியல் சயின்ஸில் 10 கொஷின் வரும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஜிகேல ஒரு 10 கொஷின் வரும். 50 கொஷின் அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி அந்த டெஸ்ட் நடக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தேர்வு எழுதுகிறவங்க யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவோம். அந்த இதில் வந்து டோட்டலாக அவங்க கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து தான் அந்த கொஷின் கேட்போம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்குறோம். பேரண்ட்ஸ் அதை வந்து பசங்க கலெக்ட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் பிரைமரி, ஜூனியர் ஐஏஎஸ் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதுக்கு தகுந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்சரி, ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம் 3rd, 4th, 5th அதுலேயும் அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெவல் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அனுப்பி தருவோம். அப்புறம் 6th, 7th, 8th வந்து சப் ஜூனியர் லெவல் ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதுவுமே நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 9th, 10th அது ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த 9th, 10th தான் அவங்களுக்கு அந்த படிக்கிற கிளாஸில் கூடிய அதுக்கு ஓரியன்டலான மெட்டீரியல் தான் அது இருக்கும். அதனால் என்னென்னா அந்த அப்ஜெக்ட் டைப் எல்லாமே இந்த தேர்வு இது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +1, +2 மாணவர்களுக்கும் அந்த +1, +2 புக்ஸில் இருந்து தான் எடுக்கிற மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம். அது கவர் ஆகிற மாதிரி இது படித்தா அந்த +1, +2 தேர்வுக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற அத்தனை ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வகுப்புக்கு அந்த 1 மார்க் நீங்கள் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால் வந்து மெட்ரிக், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, தமிழ் மீடியம் எல்லாருக்கும். தமிழ் மீடியத்துக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷ் வராது. தமிழ் 10 கொஷின் இருக்கும், அதே மாதிரி மேக்ஸ் 10 கொஷின் இருக்கும், சயின்ஸ் 10 கொஷின் இருக்கும், சோஷியல் சயின்ஸ் 10 இருக்கும், ஜிகே 10 இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து தமிழ் வராது. அந்த மாதிரி வந்து 50 கொஷின் 100 மார்க்கு கொஷின் வந்து எக்ஸாம் லெவலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுப்போம். கோடிங் சீட் கொடுப்போம். ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து ஒரு 100 பேர் மினிமம் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு ஒரு அவார்டு கொடுப்போம். இந்த பிரின்ஸிபாலுக்கு ஒரு அவார்டு தருவோம். அந்த இது கண்டக்ட் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்டருக்கு ஒரு அவார்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு லெவலுக்கும் 3 பேருக்கு அவார்ட்ஸ் இருக்குது, மெடல் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது. இது எல்லாமே வந்து பசங்களை நல்லா ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களுடைய அறிவு திறனை வளர்த்துறதுக்கும் யூனிக் அகாடமி ஆண்டுதோறும் இந்த போட்டித் தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் எல்லா பள்ளியும் கலந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ், மெட்ரிக், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எல்லா ஸ்கூல்லேருந்தும் மாணவர்கள் கலந்துக்கலாம். அந்தந்த ஸ்கூல் லெவல் தேர்வு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்டில் இந்த டாப் 3 வராங்கன்னா அவங்களே செலக்ட் பண்ணி அதாவது ஸ்கூல் லெவல் கண்டக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த ஸ்கூலில் 3 செலக்ட் ஆகிறாங்களே ஒவ்வொரு லெவல்லையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து ஸ்டேட் லெவல் இந்த மாதிரி 3 லெவல் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவலில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வேணுன்றவங்க டேரெக்டாகவும் கேட்டு வாங்கிக்கலாம். அது நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். ஸ்கூல் மூலியமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்கூல் மூலியமாக எழுத முடியல, டேரெக்டாக வந்து எழுதலானாலும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. தமிழகம் முழுவதும் அந்தந்த பள்ளியில் மினிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பள்ளிக்கு நாங்கள் டேரெக்டாக கொஷின்ஸ் அந்த கோடிங் சீட்லாம் கொடுத்து டேரெக்டாகவே எழுத வைப்போம். குறைவான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஆன்லைன் தேர்வு, ஆன்லைனில் எழுதிட்டு சர்டிஃபிகேட் எல்லாமே முறையாக வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம். இந்த தேர்வில் இந்த ஒவ்வொரு பள்ளியினுடைய ஆசிரியரும் அதுக்கடுத்து தலைமை ஆசிரியரும் அந்த ஸ்கூலுடைய தாளரும் இந்த தங்களுடைய பள்ளியுடைய மாணவர்களை நல்ல அறிவுத்திறனை வளர்த்துறதுக்கு இந்த யூனிக் அகாடமி நடத்தும் ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம் தேர்வு எழுத முடிந்த அளவுக்கு மாணவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி தேர்வு எழுதுறதுனால அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ இருந்தே அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஐஏஎஸ் ஆகணும், நான் கவர்மெண்ட் வேலையில் பெரிய அதிகாரி ஆகணும்,
பெரிய போஸ்டிங் வரணும்னா அதுக்கெல்லாமே இந்த மாதிரி தேர்வு எழுதுகிறப்ப அந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த தேர்வை வருஷம் நாங்கள் நடத்துகிறோம். அனைத்து பள்ளியுடைய தாளாளர், பிரின்ஸ்பால் மற்றும் ஆசிரியர்களுக்கான முயற்சி எடுத்த ஒவ்வொரு பள்ளியும் தங்கள் பள்ளியை இதில் கலந்துக்க வைங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் பார்க்குறதா இருந்தால் பேரண்ட்ஸ் தங்களுடைய பள்ளியில் எடுத்து சொல்லுங்கள். இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான நாங்கள் கட்டணம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா வெறும் 200 ரூபா மட்டும்தான். அதிகமான தொகை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறதே உங்களுக்கு நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபைல் பெண்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது இப்போக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷம் இந்த தேர்வு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் எழுதுகிற மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்க ஓகே, எடுக்காதவங்க அடுத்த வருஷமும் எழுதலாம். அந்த மாதிரி தொடர்ந்து வருஷம் நடக்குது. அவங்க வருஷம் இந்த எழுதிட்டு வராங்கன்னா ஒரு போட்டித் தேர்வுக்கு சின்ன வயசுலேயே அவங்க தயாராக வராங்க. அவங்க படித்து முடித்து வரப்போ ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை இந்த தேர்வு எழுதுவதனால் கிடைக்கும். இது அனைத்து பள்ளியும் கலந்துக்குமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யூனிக் அகாடமியின் சேர்மன் கோவிந்தராஜ் ஆகிய நான் அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கு நாங்கள் இதை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய அட்ரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 63600 மற்றும் தொலைபேசி எண் 9443237648 786899794 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.